ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஃபுல் ஹேண்ட் டிசைன்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். எப்படி ஃபுல் ஹேண்ட் டிசைனை ஃபில் பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். பேசிக்காக லைன் எப்படி போடுறது, டபுள் லைன், திக் லைன், ஹம்ஸு, டபுள் ஹம்ஸு, டாட்டு, ஸ்பைரலு, இந்த மாதிரி என்னென்ன நம்ம போட்டோம்னா அதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போ ஒரு ஹேண்டை ஃபில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் கிளாஸ் எடுக்க போகிறேன், ஃப்ரீ கிளாஸு அப்படின்னு சொல்லும் போதே நான் சொல்லியிருக்கேன். பேசிக் டு பிரைடல் வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருவேன்னு, அதே மாதிரி ஒரு ஹேண்டை ஃபில் பண்ணுற வரைக்கும் சொல்லி கொடுப்பேன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ தான் அதோட எண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம பிரைடல் அட்டன் பண்ணுற அளவுக்கு, ஒரு ஹேண்டை ஃபில் பண்ணுற அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது நான் லைன் கொடுத்துட்டேன், ஹம்ஸ் கொடுத்துட்டேன், உள்ளே சென்டரில் ஒரு லீஃப் மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த லீஃப் கொடுத்தோடனே உள்ளேயும் எம்டியாக விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒரு லைன், குட்டி குட்டி லைன் கொடுத்து டாட் வச்சு அந்த லீஃப் மாதிரி கொடுத்துட்டேன். டபுள் லைனும் கொடுத்துட்டு ஹம்ஸும் கொடுக்குறேன். நீங்கள் ஒவ்வொன்றையும் நோட் பண்ணுங்கள், நான் என்னென்ன பண்ணுறேன்னு. அதே மாதிரி பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சென்டரில் டாட் வச்சு லீஃப் மாதிரி எடுத்துக்கிட்டேன். எப்போவும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நம்ம என்ன டிசைன்ஸ் உள்ளே கொடுக்குறோமோ அதோட டிசைன்ஸ் ஒன்றாவது நம்ம வெளியில் கொடுத்தோம்னா மேட்ச் ஆகிடும் அப்படின்னு. இது எப்படின்னா, ரெண்டு பக்கமும் லீஃப் கொடுக்க போகிறோம். அதனால் ஒரு கர்வ் கொடுத்துட்டு அதில் மேலே லீஃப் கொடுக்குறேன். லீஃப் கொடுத்தோன்னா ரெண்டு சைடும் சேம் ஆகிடும். இதை ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன்ஸுன்னு கூட சொல்லலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த கிளாஸும். இது நான் எல்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதை லைன் கொடுத்தாச்சு. இப்போ திக் லைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தின்னாக லைன் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டபுள் ஹம்ஸும் கொடுத்துடலாம். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், ஒரு டிசைனாக இருக்கட்டும், ஒரு பார்டர் டிசைனாக இருக்கட்டும், ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனாக இருக்கட்டும், எது போட்டாலுமே லைனுக்கு அப்புறம் தின்னாக கொடுத்தா திக்கு கொடுங்க, தின்னாக கொடுத்தா திக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, ஹம்ஸுக்கும் சொல்லியிருக்கேன், லைனுக்கும் சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான் நான் இப்போ போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஃபிங்கர் அளவுக்கு நான் கேப் போட்டு ஒரு லைன் கொடுத்து அதில் கிராஸாக லைன் கொடுக்குறேன். இது என்ன டிசைன்னு உங்களுக்கு கிரிட்ஸு போடும் போதே தெரிஞ்சிருக்கும். கிரிட்ஸு டிசைன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதில் எப்படி செக்குடு போட்டோமோ அதே டிசைன்ஸ் தான் நான் இப்போ போட போகிறேன். இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா ஒரு ஆஃப் ஹேண்டு நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு கையில் நம்ம போடும்போது, அடுத்தவங்களுக்கே நம்ம போட்டு பழகும்போதே நம்மளுக்கு ஒரு பாதி ஹேண்டு ஃபில் பண்ண ஒரு ஃபீல் வந்துடும். இப்போ பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டேன். இதுக்கு இடையில நான் என்ன கொடுப்பேன்னு உங்களுக்கே தெரியும். டாட் வச்சு இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியான டிசைன்ஸாக நான் கொடுக்கணும், அந்த மாதிரி நீங்கள் போடுவீங்க. ஏன்னா பிகினர்ஸாக இருக்கிறீங்க, பயப்படக்கூடாது. ஒரு ஹேண்டை ஃபுல்லாகவே நம்ம எப்படி போட போகிறோம் அப்படின்னு. அதுக்காக தான் உங்களுக்கு யோசித்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம் இல்லையா, அதை பேசிக்காக வச்சு அதில் உள்ள மெத்தடை வச்சு நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னே சென்டரில் கொடுத்தோன்னே இப்போ இதே மாதிரி இந்த லைன்லேயும் நம்ம கொடுக்குறோம். இந்த லைன்லேயும் நம்ம டாட் வச்சு இந்த மாதிரி லீஃப் மாதிரி கொடுத்துட்டோன்னா, அதுக்கப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, கேப் அதிகமாக இருந்துச்சுன்னா எம்டியாக அந்த ஸ்பேஸை விடாதீங்க. அது உள்ளே உங்களுக்கு ஒரு டாட் வச்சு ஃபினிஷிங் கொடுங்க. அப்போ தான் அழகாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் சென்டரில் இந்த மாதிரி நல்லா அழகாக முத்தாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஒரு டாட் வச்சு ஃபில் பண்ணிடுங்க. இப்போ இந்த கிரிட்ஸ் டிசைன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் இது என்ன பண்ணியிருக்கணும், திக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தின்னாக ஒரு லைன் கொடுக்கணும். தின்னாக ஒரு லைன் கொடுத்தோன்னே என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன், ஹம்ஸ் கொடுக்கணும். ஹம்ஸ் கொடுத்தோன்னே என்ன சொல்லியிருக்கேன், டபுள் ஹம்ஸ் கொடுக்கணும். இதே மாதிரி தான் நம்ம பேசிக்காக நம்ம ஒவ்வொரு டிசைனாக நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம முடிச்சுட்டே வரணும். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன் முடித்தோம், அப்புறம் ஒரு கிரிட்ஸ் முடித்தோம், அதுக்கப்புறம் இது ஒரு பார்டர் மாதிரி நம்ம முடிக்கிறோம். இது முடித்ததுக்கப்புறம் இன்னும் என்ன செய்யணும்னா, செகண்ட் அதே மாதிரி ஹம்ஸ் கொடுக்குறேன். ஹம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி பேசிக்காக போட்டு பாருங்கள். இப்போ ஒரு அதே மாதிரி ஒரு ஹாஃபில் நான் 4 ஃபிங்கர் அளவுக்கு நான் முடிச்சுக்கிறேன். ஆனால் இதில் எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டில் உள்ள ஹம்ஸும் உள் சைடு பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ போட்டிருக்க லைன்லேயும் உள் சைடு பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஆப்போசிட்டும் அப் அண்ட் டவுனாக இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருக்கோன்னா உள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு செக்குடு கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ மறுபடியும் செக்குடு கொடுத்தா நல்லா இருக்காது. இப்போ வேறு டிசைன்ஸ் நம்ம கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பைரல் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணும்போது அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஹம்ஸ் கொடுத்து ஸ்பைரல் கொடுத்து ஹம்ஸ் கொடுக்கும்போது ஒரு ஹம்ஸும் கொடுக்கலாம், டபுள் ஹம்ஸும் கொடுக்கலான்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இந்த மாதிரி தான் 1 by 1 கொடுக்கணும். இருக்கிற கேப்பில் வந்து இந்த மாதிரி எட்டிலேருந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ளவருக்குள்ளே ஒரு ஃப்ளவர் மறைஞ்சு இருக்கிற மாதிரி அழகாக நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஒன்று பெருசாக இருக்கே ஒன்று சின்னதாக இருக்கே அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு கேப்புக்குள்ளே ஒரு கேப்பு, அதாவது 1 by 1 ஒன்று மேலே ஒன்று கீழே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு எட்டிலேருந்து பார்த்தா தெரியும். அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ 2 டிசைன்ஸ் முடிச்சாச்சு. அப்புறம் நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி லைன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். திக் பண்ணணும், திக் பண்ணிவிட்டு தின்னாக ஒரு லைன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன், ஹம்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம ஹம்ஸ் கொடுக்க போகிறதில்ல. இப்போ 2 டிசைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. இப்போ அதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லைன் கொடுத்து நம்ம டாட் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நான் கொடுக்க போகிறேன். இதில் ஹம்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ ஹம்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள், லைன் போட போகிறேன். லைனை ஃபுல்லாகவே நான் போடுறேன். ஒரு கேப்பு, ஒரு அளவை வச்சு அதே மாதிரி சேம் சைஸில் நம்ம வந்து இந்த மாதிரி லைன் கொடுக்குறோம். லைன் கொடுத்துட்டு என்ன கொடுக்குறேன், உள்ளே வந்து டாட் கொடுக்குறேன். அந்த டாட்டை பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு. ஒரு லைனில் 3, ஒரு லைனில் 2 கொடுக்குறேன். இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஹேண்டோட பாம் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ அதில் என்ன பண்ணுறேன்னா, ஒன் சைடு மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ நீட்டாக கொடுத்துக்கிட்டே போனால் டிசைன்ஸ் நல்லா இருக்காது. இதை வந்து இந்த டிசைன்ஸை வந்து நம்ம கிராஸாக கொடுப்போம். கிராஸாக கொடுத்தா தான் ஹேண்டு வந்து எப்போவுமே அழகாக இருக்கும். இப்போ கொடுத்த வரைக்கும் நம்ம வந்து எல்போலேருந்து நம்ம வெஸ்ட்டுங்கிற இடத்துக்கு வரைக்கும் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டே வந்தோம் இல்லையா. அதாவது பிரேஸ்லெட்டு போடுற இடம், வாட்ச் கட்டுற இடம்னு கூட சொல்லுவாங்க. அந்த இடம் வரைக்குமே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக, அதாவது நேராக பார்க்குற மாதிரி டிசைன்ஸ் கொடுத்தோம். ஆனால் பாம்பில் அந்த மாதிரி நம்ம கொடுக்கவே கூடாது. எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு லைன் கொடுத்து அதை லீஃப் மாதிரி நான் கொடுத்துட்றேன். இப்போ டிசைன்ஸில் வந்து சென்டரில், அதாவது பாம்பில் வந்து சென்டரில் வந்து கர்வ் கொடுத்து டிசைன்ஸை வந்து சைடாக கொண்டு வந்துட்டேன். இப்போ சைடாக கொண்டு வந்தோன்னே என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே விட்டோம்னா நல்லா இருக்காது. இதில் ஒரு கர்வ் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த கர்வ் கொடுக்குறது எப்படின்னா, இப்படி வளைச்சி நம்ம கொடுக்குறோம். இந்த மாதிரி கர்வ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டபுள் லைன் கொடுக்கணும். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு லைன் கொடுத்தா அழகாக இருக்காது, ஒரு லைன் வந்து கொடுத்தா நல்லா இருக்காது. அதை திக் பண்ணிவிட்டு இன்னொரு லைனை வந்து தின்னாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேனே, அதனால் இந்த மாதிரி கொடுத்தாச்சு. இப்போ இந்த லைனில் வந்து ஹம்ஸ் கொடுக்குறோம். இப்போ ஹம்ஸ் கொடுத்தோன்னே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்துட்டு இதை நம்ம அப்படியே விட்டுட்டு இந்த இடத்துலேருந்து நம்மளோட தம் ஃபிங்கரில் ஒரு லைன் கொடுத்து கர்வ் கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போ அந்த இடத்துல வந்து வேறு டிசைன்ஸ் நம்ம கொடுக்கணும். அதாவது வேறுனா என்ன சொல்லியிருக்கேன், சேம் டிசைன்ஸ் கொடுக்கணும். மேலே என்ன கொடுத்துருக்கோமோ அந்த டிசைன்ஸை கீழே கொடுத்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டால் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். எப்போவுமே மேலே உள்ளது ஒன்றாவது நம்மளோட பாம்லேயோ இல்லை ஃபிங்கர்ஸ்லேயோ இருந்துச்சுன்னா நீட் லுக்காக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து கர்வ் கொடுத்து முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஹம்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து 4 ஃபிங்கர் மட்டும்தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது இல்லையா. இப்போ இந்த இடத்த நம்ம வந்து ஃபில்லிங்ஸ் பண்ணுவோம். ஃபில்லிங்ஸ் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஃபில்லிங்ஸையே நம்ம கொடுத்துக்கலாம். அந்த ஃபில்லிங்ஸில் என்னென்ன கொடுக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன், அதை நம்ம மாற்றியும் கொடுக்கலாம். நான் சேம் டிசைனாக வந்து நான் ஸ்பைரல் கொடுத்தே நான் கொடுக்குறேன். இப்போ இந்த 4 ஃபிங்கர்லாம் வந்து அதை தாண்டி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லைன் கொடுத்துட்டேன். அது உள்ள எவ்வளோ இடம் இருக்கோ அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஸ்பைரல் கொடுத்துட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு ஹம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ இது முடிஞ்சிட்டு இதை நான் திக் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹம்ஸ் தான் கொடுக்க போகிறோம். ஃபிங்கர் டிசைன்ஸில் டபுள் ஹம்ஸ் கொடுத்து திக் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்து திருப்பி ஹம்ஸ் கொடுத்து டபுள் ஹம்ஸ் கொடுத்து நம்ம திக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்போவுமே இதோட விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் கேப் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ சேம் டிசைன்ஸ் தான் நான் கொடுக்குறேன். இது வந்து ஒரு பிரைடல் கூட நம்ம போடலாம், அந்த மாதிரி டிசைன். அதனால் இந்த மாதிரி டிசைன்ஸுக்கு மேட்சிங்காக என்ன வருமோ அதை நான் கொடுத்து ஃபில் பண்ணுறேன். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி, ஒரு ஃபிங்கரில் வேறு டிசைன்ஸ், இன்னொரு ஃபிங்கரில் வேறு டிசைன்ஸ் கொடுப்பாங்க. அது அவ்வளோக்கா அழகாக இருக்காது. அது வந்து ஃப்ளவர் மேக்கிங்காக இருந்ததுன்னு சொன்னால், ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி நம்ம மேக் பண்ணோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபினிஷிங் நம்ம கொடுக்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா நான் 4 ஃபிங்கர்லேயும் சேம் சைஸ் தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து ஒன்றா வந்து கேப் கொடுக்கல, ஒரு லைன் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் அதை வந்து ஃபில் பண்ணி காட்டுறேன். ஃபில் பண்ணுறது எப்படின்னா கேப்பு இப்படி தான் ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா ஃபிங்கர்லேயுமே நான் ஃபில் பண்ணி முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருக்கோ யாராக இருந்தாலுமே ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேட்ச் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.